அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போன வாரம் எல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்தீங்களா? நோட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? ஆனால் எழுதிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லி மிஸ்கிட்ட சொல்லி ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்துறீங்களா? நான் அப்படி தான் சொல்லுவேன். மிஸ் எல்லாம் எழுதிட்டேன் மிஸ், ஆனால் நீ நோட்டு மட்டும் வீட்டினா ஒன்றும் எழுதலை, நோட்டு பையில் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது நீங்கள் நோட்டு வேறு ஒரு நோட்டில் எழுதுறீங்களா? ஒரே நோட்டு அதுக்குன்னே போட்டுருங்க, லாங் சைஸ் நோட்டாக கூட போட்டுருங்க, அது நல்லதாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். நீங்கள் சாட்சியில் அந்த அந்த நாட்களுக்குள்ளே கடந்து வரும்போது இதெல்லாம் நீங்கள் எடுத்து காமிக்கலாம். இதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான ரகசியம் அப்படின்னு சொல்லி உங்களை தேசங்களுக்கு சாட்சியாக தேவன் வைப்பார். அல்லேலூயா. அது நிச்சயமாகவே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆழமான ஒரு சத்தியம். போன வாரத்தில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு சகோதரர் என்னோட கால் பண்ணியிருந்தார். யூடியூப்பில் அந்த செய்தியை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, எப்படி பிரதர் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடச்சிச்சே அப்படின்னாரு. எனக்கே தெரில பிரதர். அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவர் தொடர்ந்து நம்மளுடைய செய்திகளை பார்க்குறவர் தான். அப்புறம் அந்த செய்தி கேட்டது அவருக்கு ரொம்ப, அவர் பொருளாதார ரீதியாக ரொம்ப மனமுடைஞ்சி காணப்படும் போது இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போ கணவன் மனைவி 2 பேரும் அதை நாங்கள் எழுதிட்டுருக்குறோம். இந்த 369 அப்படிங்கிறத அதனுடைய விளக்கமும் அதனுடைய காரியமும் எழுதும்போது இப்போது அதை எழுத ஆரம்பித்த பிறகு அதை போன வாரம் தான் சொன்னோம், ஒரு 7 நாள் ஆயிருக்குது இன்னையோட. அதை எழுத ஆரம்பித்த பிறகு எங்கள் மனசில் ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துருக்குது பிரதர். பல திறக்கப்படாத வாசல்கள் எல்லாம் இப்போ திறக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசினார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அவர் இங்கே இல்லை, செய்தியில் தான் கேட்குறார், இந்த செய்தியும் கேட்பார். அவர் சொன்ன சாட்சி எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள். எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நபருக்கு கூட தேவனுடைய வார்த்தை கடந்து சென்று அற்புதம் செய்கிறது. அல்லேலூயா. நாட் ஒன்லி அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். எனக்குமே அதே தான். இவ்வளோ நாளாக இருந்து கடந்து வந்த காரியங்கள் வேறு. இப்போ அந்த புத்தகத்தை இப்போ வேறு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த சிவப்பு கலர் புத்தகத்தை கொடுத்துட்டு மஞ்சள் கலர் புத்தகத்தை வாங்கிக்கிங்க. இல்லை, அதை விட இது ஈஸியாக இருக்கும். ஆமாம், ரொம்ப இது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த சிவப்பு கலர் புக்கை வாங்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது அறிக்கையாக இருக்கும். அதில் வந்து வாக்கு தத்தங்களாக இருக்குது. இது வந்து அந்த வாக்கு தத்தத்தையே அறிக்கையாக. ஆக்சுவலாக இந்த புக்கு தான் நான் வாங்க போனேன், ஆனால் திருச்சியில் கிடைக்கல. அது புக்கே சப்ளையே இல்லை. பழசு கொடுத்தல அது. ஆமாம், அது இல்லைன்ட்டாங்க. அப்புறம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர்கிட்ட சென்னையில் இருக்கிற இஎல்எஸில் இவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ்க்கு டைரெக்டாக கால் பண்ணி அவர் நண்பர் அவருடைய தம்பி அதில் தான் ஒர்க் பண்ணுறதா சொன்னதுனால அவர்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி அவர் அங்கேருந்து வாங்கி கொரியர் அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நேரத்தில் அது கிடைக்கும்படி செய்தார். இது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நானும் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அடகுல தான் இருக்குது. அதை திருப்பி வரதுக்கு உண்டான சூழல்கள் எதுவுமே இல்லை. அந்த வீடை திருப்புவோமா இல்லை அதை அப்படியே விட்டுருவோமா, இப்படியெல்லாம் பல குழப்பங்களோடு தான் இதுக்கு முன்னாடி இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தைகளாக வாசிக்க ஆரம்பிக்க பிறகு வார்த்தைகளை தியானிக்கிற அந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் போது இப்போ இந்த எழுத ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது திறக்கப்படாத வாசல்கள் எல்லாம் திறக்கிற மாதிரியான சூழல் அமைகிறது எனக்கே தெரிகிறது. அல்லேலூயா. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்குது. இதுதானே, இது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே திருப்பி ஏதாவது ஒரு பணம் வரும், அதை வச்சு இந்த பத்திரத்தை திருப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் இப்போ வருது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திறக்க வேண்டிய வாசல்கள் அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா திறக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. சோனியா சகோதரி கூட ஒரு சாட்சி சொல்கிறாங்க. எத்தனையோ நாட்கள் அவருடைய கணவர் ரட்சிக்கப்பட்டவர் தான், ஆனால் ரொம்ப நாளாக சபைக்கு வரதே இல்லை. ஆனால் அவர் வரணும்னு சொல்லி தான் அந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா அவர் சாயங்காலம் ஆராதனைக்கு அவரும் வந்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவரும் ரொம்ப கடினமான ஆட்கள் தான். கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கே, என்னடா இப்படி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பொண்ணு வந்து இப்படி மாட்டிக்கிச்சே. இப்படி தான் எல்லாருக்கும் அப்படி தான் கஷ்டப்படுறோம். இருந்தாலும் அது இப்போ ரொம்ப க்ளோஸ். அவங்க 2016 என்னோட தொடர்பில் இருக்கிறவங்க, நம்ம ஊழியத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறேன். நீங்களாம் சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் செய்ய வைப்பார் அவர்களை. அல்லேலூயா. கொண்டு வர பண்ணுவார். சொல்லுங்க, கொண்டு வர பண்ணுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கென்று முன்கரித்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு நேராக அது ஈர்க்கப்படும். உங்களுக்கு நேராக அது வரும். இப்போ தான் அது அந்த நீங்கள் ஒரு காந்தமாக மாறுறீங்க. என்னவா மாறுறீங்க? இது இப்படி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காந்தமாக ஒரு மேக்னெட்டாக நீங்கள் மாறும்போது உங்களை சுற்றி இருக்கிற அந்த இரும்புகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் நீங்கள் தேடி போய் கிடைக்காததெல்லாம் இனி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்?
கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை விட்டுறாதீங்க. இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து எழுதுங்க. ஒரு நாள் எழுத முடியலனாலும் அடுத்த நாள் எழுதலையேன்னு சோர்ந்து போக வேண்டாம். திருப்பி அடுத்த நாளுக்கு சேர்த்து கூட எழுதுக, தப்பு இல்லை. ஆனால் எழுதிருங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு நாள் படிக்க முடியல, 1000 படிக்க முடியல, இன்றைக்கி 500 தான் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் திரும்பி அந்த 500 என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க. மொத்தத்தில் எப்படியாவது இந்த வாரத்தில் உங்களுக்கு 7 நாட்களில் ஒரு 5 நாள் ஒரு முழுமையாக படித்தா எத்தனை வருது? 5000 வருது. அந்த 5000 வந்து ஒரு வீக்குக்கு நீங்கள் முடிச்சிருங்க. அல்லேலூயா. இதையும் ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுத்தார். அட்லீஸ்ட் இந்த 7 டேஸில் 5 டேஸ் என்ன பண்ணிடணும், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு. இந்த 2 டேஸில் ஏதோ ஒரு நாள், நம்ம சண்டேஸில் கண்டிப்பாக முடியாது. நம்மளுடைய ஆராதனை ப்ளஸ் நம்மளுடைய காரியங்களுக்கே கரெக்டாக முடிஞ்சிடும். அதனால் நம்மளுக்கு நேரம் இருக்காது. அதனால் சண்டே எப்பவுமே கணக்கு இல்லை. சாட்டர்டேயும் ஒரு நாள் கிரேஸ் பீரியடாக கொடுத்து இந்த 6 நாட்களில், இது மொத்தத்தில் இருக்க அந்த 7 நாட்களில் 5 நாட்கள் என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட் பண்ணி. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா 300 தான் படிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற 700 படிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 1000 முடிச்சுட்டேன். அல்லேலூயா. ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் ரொம்பலாம் டைம் இது பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் ஃபோன்லேயே அனுப்பியிருக்கிறேன் அந்த 1000 விசுவாச அறிக்கை. அது நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் 1000 முடிச்சிடலாம். அது கூடயே அதை சொல்லிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 மணி நேரத்திலே டோட்டலாக தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னாவே ஒரு மணி நேரம் ஜெப நேரத்தை ஒதுக்குற மாதிரி ஒரு மணி நேரம் விசுவாச அறிக்கையை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு 600-700 நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், படித்து முடிச்சிடலாம். படிக்க தெரியாதுங்கிறவங்க அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோனில் போட்டு கேட்டுக்கிட்டே, வார்த்தையை கேட்டுக்கிட்டே உங்களுடைய காரியங்களை பார்க்கலாம். நிச்சயமாகவே இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. நான் செப்டம்பர் வரைக்கும் காத்திருக்கணுமோ அப்படின்னு கூட யோசிச்சோம். ஆனால் இப்போ செப்டம்பர்லாம் காத்திருக்க வேண்டியதெல்லாம் இல்லை. கர்த்தரே காரியங்களை அப்படியே ஒவ்வொன்றா திறந்து கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் அதை செய்வார். ஏன்னா இது எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா அவருடைய வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறது. இதெல்லாமே ஒரு எக்ஸசைஸ். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லி, மனது, ஆழ் மனதுங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இப்போலாம் செயல்படாது. அது எப்போ செயல்படும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் அது செயல்படும். எப்படி இருக்கும், நம்ம அமைதியாக இருக்கும்போது தான் அந்த ஆழ் மனதுங்கிறது செயல்படும். இப்போது ஒரு 2 வீலர் கற்றுக்குறோம், ஒரு வண்டி ஓட்டுறீங்க, அது கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கும் போது, ஒரு சைக்கிள் நீங்கள் கற்றுக்கிருக்கிறீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது நம்மளுக்கு கற்றுத்தர அண்ணனோ இல்லை அப்பாவோ இல்லை சகோதரர் யாரோ ஒருத்தர் கற்றுத்தரும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போனால் இப்படி பிரேக் பிடிக்கணும், இந்த இடத்துல போனால் அப்படி கீழே காலை வச்சிடணும், இந்த இடத்துல போனால் இப்படி பண்ணணும், 2 வீலர் ஓட்டுறவங்க இப்படி திருவணும், அப்படி திருவும் போது ரொம்ப ஸ்பீடாக போணுச்சுன்னா டக்குன்னு பிரேக் பிடிக்கணும். இதெல்லாம் சொல்லி தந்துருப்பாங்க. அப்படி தானே கற்றுக்கிட்டு எல்லாருமே. அப்படி கற்றுக்கிட்டும் ஆனால் இப்போ நல்லா கற்றுக்கொண்ட பிறகு பின்னாடி ஒரு உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு வரும்போது கூட உங்களே அறியாமல் ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் ஸ்டாப் பண்ணுவீங்க. உங்களே அறியாமல் வளைவு வந்தால் அந்த இடத்துல நீங்களே வளைவீங்க. இதெல்லாம் யாரும் சொல்லாமலே செய்வீங்க. ஏன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு, ஒரு வளைவு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வளையும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரேக்கில் உங்கள் கை போகும். இப்படி உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள, இது வந்து சயின்டிஃபிக்கலாக நிரூபணமான ஒரு காரியம். இது ஆன்மீகமான காரியம் மாத்திரம் இல்லை, இது சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். உங்களுடைய ஆழ் மனதில் அந்த விஷயங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால, அது ஒரு மெமரி கார்டு மாதிரி அங்கே இருக்கிறதுனால, அந்த மெமரி கார்டுலேருந்து அந்த மெமரி அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் அதன்படி நடந்து கொண்டே இருப்பீங்க. அப்போது ஒரு மனிதன் ஜெயமுள்ள மனிதனாக மாறுவதற்கு அவனுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் என்னத்தை பதிச்சு வைக்கிறீங்கிறது உங்களுக்கு முக்கியம். உங்களை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை குறித்து உங்களுடைய கருத்து என்ன, மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன பேசுகிறாங்களோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இது நல்லா ப்ரேயர் பண்ணும், இந்த தம்பியா ஒரு நல்ல ஊழியம் செய்யும், இதெல்லாம் வந்து மற்றவர்கள் நமக்கு கொடுக்குற சாட்சி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மை குறித்து நமக்குள்ளே என்ன கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எத்தனை நேரம் நினச்சிட்டு போச்சு, நமக்குள்ள இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, நம்மளால் நம்ம யாருக்கு நன்மை நடந்தாலும் நமக்கு மட்டும் என்ன நடக்காது, நன்மை நடக்காது. எந்த கணவர் திருந்தாலும் என் கணவர் மட்டும் என்ன பண்ண மாட்டார், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, பதிவாயிடுச்சு. இல்லை இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு மனித இயல்பு தான். அப்படி நம்ம மைண்டில் நம்மளே அறியாமல் என்ன பண்ணியிருப்போம், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லி தரீங்களோ, அது நல்லது கெட்டதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன நீங்கள் பதிவு பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணும், மூளை மூலமாக உங்கள் சரீரத்தில், உங்களுடைய உணர்வில், உங்களுடைய உணர்ச்சியில் அது வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வெளிப்படுத்திட்டே இருக்கும். அதனால தான் பாருங்கள், ஒரு சிலர்லாம் பார்த்தாவே கோபமாக வரும். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க.
வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்தோம்னா மேனேஜர் நமக்கு மேலே இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தாவே இவன் மூச்செல்லாம் முடிச்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாயிருச்சு. ஐயோ இவன் ரொம்ப நம்மளை வேலை வாங்குவான், இது என்னதான் நம்ம கரெக்டாக செஞ்சாலும் ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா இந்த ரேஷன் கிடைக்கும், அதுவும் அந்த ரேஷன் கார்டில் ஒரு பொம்பளை இருக்குது, அது போனால் அது பயங்கரமாக ரூல்ஸ் பேசுமே, சொல்கிறோமா இல்லையா? லேலூயா. இதெல்லாம் எங்கே பதிவாயிருச்சு? சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த ஆள் மனதில் பதிவானதுனால அதனுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ஷனாக வெளிப்படுது. அந்த ரியாக்ஷன் தான் என்ன ஆகுது? உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, அது எதுவாகனா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு சிலர் பாருங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்கிறாங்க, இப்போ உங்களுடைய தாயார் இருக்காங்க, தகப்பனார் இருக்கிறாங்க, உங்களை பார்க்க வராங்கும் போது உங்க இறுதியத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஏன் மகிழ்ச்சி உண்டாகுது? சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்க குறித்து உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் சேகரிக்கப்பட்டிருக்குது. அவங்க எவ்வளோ பெரிய கொடூரமானவங்களாக மற்றவங்களுக்கு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எப்படி மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்குது? அவங்க நம்ம அம்மா வந்தாங்கன்னா நமக்கு மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால அவங்க வராங்கன்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? சந்தோஷம் வந்துடும். இப்போது இது எல்லாமே சயின்டிஃபிக்கலாக நிரூபணமான காரியம். அப்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணணும்? சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி பிரதர் ஒர்க் பண்ணுறது? வேறு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே அதுக்கு என்ன கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அதெல்லாம் டிலீட் பண்ணி விட்டுட்டு புதுசாக அதுக்கு ஃபீட் பண்ணணும், புதுசாக அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன பண்ணுறீங்க? காலையில் எழுந்த உடனேயே இது எப்போ ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்த முதல் 10 நிமிடம், அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்பதாக ஒரு 10 நிமிடம். சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிடம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம். இந்த 2 டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆள் மனது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த டைமில் தான் என்ன பண்ணிடுவான் பிசாசு? நம்மளுக்கு ஃபோனை கொடுத்து என்ன பண்ணிடுவான்? கடைசி வரைக்கும் தூக்கத்தில் கூட ஃபோனை பார்த்துக்கிட்டே ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே தூங்குற ஆட்கள்லாம் உண்டு. அல்லேலூயா. ஃபோன் பார்க்க ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், கடைசியில் அவங்க தூங்கியே விடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆள் மனதை வெளியில் கொண்டு வர விடாமலேயே பார்த்துக்கிட்டே தூங்க வச்சிருவாங்க. ஒரு சிலர் நாடகம் பார்த்துக்கிட்டே தூங்கிடுவாங்க, ஒரு சிலர் படம் பார்த்துக்கிட்டே தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி இல்லை, கொஞ்ச நேரம் நீங்கள் தூங்குவதற்கு ஒரு 10 நிமிடம் நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணணும்? ரீப்ரோக்ராம் பண்ணணும். எப்படி பிரதர் ரீப்ரோக்ராம் பண்ணுறது? இந்த ஆள் மனதில் இருக்கிற அந்த பழைய இதெல்லாம் எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, விஷுவலைசேஷன். நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். முதல் 10 நிமிடம், அதாவது தூங்குவதற்கு முன்பதாக ஒரு 10 நிமிடம், காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு 10 நிமிடம். என்ன பிரதர் நினைக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அல்லது உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை என்ன பண்ணணும்? அது நடந்த மாதிரி கற்பனை பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி நடந்த மாதிரி? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆராதனை பண்ணுற மாதிரி, பாட்டு பாடி துதிச்சு ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருக்குதுன்னா அப்படின்னா உடனே கை தூக்கி வச்சு ரஞ்சிதன் கேட்கறதுக்குள்ளேயே அப்போ எவ்வளோ ஆசை இருக்குது பார்த்தீங்களா மனசில்? அதை அப்படியே கற்பனை பண்ணுங்களேன். அவர் ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் பேண்ட்டை போட்டுக்கிட்டு நல்ல ஆண்டவருடைய மகிமையில் நிறைந்தவரா அப்படியே ஒரு 10 நிமிஷம். அப்படிலாம் நினைக்க முடியல பிரதர் அப்படின்னு நினைக்காதீங்க, வேற வழியில் நினச்சி தான் ஆகணும். அல்லேலூயா. அப்படிலாம் நினைக்க கூட முடியாத அளவுக்கு நீங்கள் கடினப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்தால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது நிச்சயமாக நடக்கும். இப்படி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ப்ரேயர்லாம் பண்ண வேண்டாம். காலைல எந்திரிச்சு 10 நிமிஷம் என்ன பண்ணுங்கள்? இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரில் வாங்கி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காரில் போகிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணுங்கள். உங்களுடைய நகைகள் எல்லாம் இழந்துட்டீங்க, அடமானம் வச்சு என்னுடைய பணங்கள் எல்லாம் வெளியில் கொடுத்த பணங்கள் எல்லாம் வரல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் பணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட திருப்பி வந்து அவங்களே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குற மாதிரியும் அந்த நகைகள் எல்லாம் திரும்பி உங்கள் கைக்கு வந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுங்க? இமேஜின் பண்ணுங்க. எத்தனை பண்ணுங்க? இமேஜின் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல வீட்டில் இருக்கிற மாதிரி, ஒரு நல்ல ஜாப்ல இருந்து நல்ல சேலரியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு திருமண காரியம் நடந்திருக்கணும், நல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு நாள் ஒரு வேலை கிடைக்கணும்னு நினச்சுன்னா வேலை கிடைச்ச மாதிரி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க? 10 நிமிடம் என்ன பண்ணுங்க? இமேஜின் பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. இது எப்போ பண்ணணும்? காலையில் எழுந்த முதல் 10 நிமிடம். 10 நிமிடம் முடிஞ்சிருச்சா? இதையே திரும்பி என்ன பண்ணுங்க? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம். ஒரு சில நேரத்தில் நீங்கள் இப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தூக்கம் வந்துடும், தப்பு இல்லை, தூங்கிடுங்க. அதுதான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் ஆழ் மனதில் போய் பதியும். இப்போ என்ன ஆகும்? இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை விஷுவலைசேஷன் பண்ண 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 சப்கான்ஷியஸ் மைண்டு யோசிக்கும், என்னடா இது, இதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த ரிப்போர்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது, இப்போ ஏதோ வித்தியாசமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? பழசெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பழசு எல்லாம் போயிடும். அதில் நீங்கள் நினச்ச அந்த விஷுவலைசேஷனே என்ன ஆயிரும்? பதிவாயிரும். இதை குறைஞ்சது சயின்டிஃபிக்கலாக எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 21 நாள்லேருந்து 90 நாள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, எத்தனை நாள்? மினிமம் 21 நாள்லேருந்து
90 நாட்கள் வரைக்கும் இதை ரெகுலராக ஒரு நாள் விடாமல் இந்த விஷுவலைசேஷனை காலையில் 10 நிமிடம், இரவு 10 நிமிடம் இப்படியே நீங்கள் செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு, இப்போ நீங்கள் எதை மைண்டை ரிஜிஸ்டர் பண்ணி எதை மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணீங்களோ அதனுடைய ரியாக்ஷன்ஸை வெளிப்பட ஆரம்பிச்சிருமா? என்ன பண்ணும்? வெளிப்படுத்த ஆரம்பிச்சிரும். அதற்குண்டான கனெக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குண்டான இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்களை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போவே நினச்சேன் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் நெகட்டிவ் நடந்துச்சுல்ல, இப்போ அதெல்லாம் இனிமேல் என்ன ஆயிரும்? பாசிட்டிவுக்கே நடக்கும். இதுதான் நம்ம நினச்சோம், இது அப்படியே நடக்குதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அல்லேலூயா. இது எல்லாமே சயின்டிஃபிக்கலாகவும் ஒரு பக்கம் உண்மை, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ரீதியிலையும் இது எல்லாமே உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்களாகட்டும், மிகப்பெரிய அந்த சாதிக்கிற சாதனையாளர்களாகட்டும், இவங்க எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல? ஏன்னா நமக்கு யாரும் இதை சொல்லி தரல. ரகசியங்களை என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லிடுவேன். அல்லேலூயா. என்னுடைய வேலையே ரகசியத்தை அறிவிப்பது தான். அல்லேலூயா. ஆமாம். அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய இப்போ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்துக்கு மேலே போராட்டத்து வருது, உங்கள் குடும்பத்தில் சண்டைக்கு மேலே சண்டை வருது, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, கடனுக்கு மேலே கடன், நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி வர்றதுக்கு காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பிசாசு என்ன பண்ணிட்டான்? தேவையில்லாத அந்த ஜங்க்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டான். அதனால அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வெளிப்பட்டுட்டே இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஒரு சிலர்லாம் அப்படி எப்படி சொல்கிறது, பார்த்தாலே பயங்கரமாக இருப்பாங்க, பேசினாலே கோபமாக பேசுகிற மாதிரியே இருக்கும், எடுத்தாலும் சிறு 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 சிறுன்னு பேசுவாங்க. இந்த நர்ஸுங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நர்ஸுங்களாம் இப்போல்லாம் அப்படி இல்லை, இப்போல்லாம் மாறிட்டாங்க. முன்னெல்லாம் நர்ஸுங்கன்னா போனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டருக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, நர்ஸுங்களுக்கு தான் பயப்படுவோம் ஜிஹெச்சில். ஏன்னா அவங்க போனாவே என்ன வேணும் உனக்கு, அவங்க உட்கார் போ அப்படிம்பாங்க. என் மனைவி அப்படி தான் இருந்துச்சு கொஞ்ச நாளாக. வீட்டில் இருக்கும்போது நல்லா இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க பேசுறதுலாம் நான் பார்ப்போம்ல. அதான் மற்றவங்க 10 பேர் திட்டுறாங்க, 10 தடவை திட்டுறாங்கன்னா இவங்க ஒரு 8 தடவை திட்டுவாங்க, 2 தடவை மைனஸ் அப்படிங்க. சரி, நல்லதுதான், நல்ல சாட்சி தான். இருந்தாலும் நான் பக்கத்துல நேரடியாக பார்த்துருக்குறேன், எனக்கு தெரியும். நானே நேரடியாக பார்த்து கையும் கள்ளமாக பிடித்து கேட்டுருக்குறேன். இவ்வளோ நேரம் வீட்டில் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன அவங்க வந்தோடனே எப்படி பேசுகிறேன் அப்படின்னா அது என்னன்ட்டு, அது நர்ஸுன்னு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே அப்படி தான் அந்த மக்கள்கிட்ட பேசி ஆகணுங்கிற ஒரு மன இதில் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அப்புறம் அவங்களே அதை ரியலைஸ் பண்ணி இப்போ அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. ஆமாம், இது உண்மை. நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மா கூட நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது, எங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது தான் நர்ஸுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஏன்னா அவங்க அவ்வளோ திட்டுவாங்க ஏதாவது ஒன்றா. அதுவும் இந்த பிரசவத்துக்கு போகும்போதெல்லாம் அவ்வளோதான், கெட்ட வார்த்தையில் தான் அங்கே திட்டுவாங்க. இங்கெல்லாம் திட்டுவாங்களான்னு தெரில. பிரசங்கம் இப்போ அந்த பிரசவம் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணை வந்து அந்த அளவுக்கு திட்டுவாங்க, வேறு வழி இல்லை. அதை பண்ண மாட்டியாடி, இதை பண்ண மாட்டியாடி, மக்குடின்ட்டு கோட்டு குத்துன்னு குத்துவா. ஆமாம். அப்போ அந்த நர்ஸோடைய அந்த நர்ஸ் அந்த பொண்ணு எப்படிலாம் பார்த்துருக்கோம். உங்கள்கிட்டலாம் வந்து பேசுவாங்கன்னு எனக்கு இருக்காடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது. அல்லேலூயா. அப்போது இது எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகியிருக்கிறது என்ன ஆகுது? உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக என்ன ஆகுது? வெளிவருது. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இந்த நன்மைகளான காரியங்கள் என்ன வேணாலும் தியானிங்க, அதெல்லாம் தப்பே இல்லை. 1000 பேர் அமர்ந்து ஆராதிக்கிற ஒரு திருச்சபையை அலந்தலைப்பூரில் தேவன் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நான் அதை விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்போ தொடர்ந்து, அதை இந்த சத்தியத்தை தெரிஞ்சதுலேருந்து. அப்போ ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார்? வருகிற நாட்களில் கட்டாயம் அதை செய்வார். அது பவர் அதிகமாகும். நீங்கள் அது தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நமக்குள்ள அந்த கற்பனை பண்ணுகிற திறன் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தி, அது ஒரு பவராக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய அவுட்புட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படும். அது ஒரு கருப்பையில் ஒரு கரு உருவாவது போல நீங்கள் அதை சிந்திக்க அதை குறித்து யோசிக்க அந்த கரு அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும். அதன் கரெக்டாக முதிர்ச்சி அடையும் போது எப்படி ஒரு தாய் 10 மாதத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல நீங்கள் இதுவரை யோசித்திருந்த யோசனைகள், இதுவரை நினைத்திருந்த நினைவுகள், இது எல்லாமே ஒரு காலத்தில் இந்த விசிபிள் வேர்ல்டில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நான் பல சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் எல்லாமே உலக பிரகாரமான மனுஷர்களுடைய சாட்சிகள் தான். ஒரு தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி சாட்சிகள் ஒரு சிலருடைய சாட்சி தான் கேட்டிருக்கேன். ஆனால் நிறைய உலக பிரகாரமான ஜனங்கள் இந்த சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நான் நஷ்டத்தில் இருக்கும்போது என் பிஸ்னஸில் இவ்வளோ லாபங்கள் வர மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நாட்கள்லாம் போணுச்சு, அதே பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அது எனக்கு பழக்கமே ஆகிப்போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாகவே என்னுடைய பிஸ்னஸில் புதிய கனெக்ஷன்ஸ் வந்திருக்குது, புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குது, ஆர்டர்ஸ் வந்திருக்குது. இன்றைக்கி உண்மையாகவே அந்த பணங்கள்லாம் வருது. இது எப்படி நடக்குன்னே தெரில. உடனே பிடிச்சிருவான், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்ட்டுருவான்.
ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம் அவனுக்கு தெரியாது. ஒன்று போட்டால் அது நடந்துடும், அவ்வளோதான். ஆனால் அது ஏன் நடந்துச்சுங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தான் அது தெரியும். அல்லேலூயா. அவங்க சொன்ன அந்த 2190 அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸில் கூட இருக்கிற ஆளை நமக்கு தான் தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 21ங்கிறது என்னது, 90ங்கிறது என்னது, ட்ரினிட்டி, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ட்ரினிட்டி. 7 7 7 என்னது, 21. 7 + 7 + 7 21. அதனால தான் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முதல் 21 நாள் அதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதுதான் ட்ரினிட்டி, அது ஒரு திரித்துவத்தினுடைய முழுமை. இப்போ 90ங்கிறது அதுவும் ட்ரினிட்டி தான். 3 × 3 3 × 3 என்னது, 9. அதான். அப்போது எல்லாமே அவங்க உலக பிரகாரமான ஜனத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அது எப்படி வந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எதையுமே கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனால் கண்டுபிடிச்ச பிறகு இப்படி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா அங்கே நடந்துருச்சு, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எங்கே தாண்டா பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க ஆவியானவர் அதை உங்களை வெளிப்படுத்துவார். அப்போ இப்படி தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் அப்துல் கலாம் சொன்னார், என்ன பண்ணுங்க, கனவு காணுங்கள். எல்லாம் இவ்வளோ விளாவரியாக சொன்னால் ஒன்றும் புரியாது உங்களுக்கு. நீ ஒன்று பண்ணு, கனவு காணு. என்ன பண்ணு, கனவு காணு. அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, அவ்வளோ பெரிய நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஜனாதிபதியாக நம்முடைய தமிழ்நாட்டில், அதுவும் பெரிய வளர்ச்சியெல்லாம் பார்க்காத ஒரு ராமேஸ்வரங்கிற ஒரு சின்ன மாவட்டத்திலிருந்து இந்த இந்திய தேசத்துக்கே ஜனாதிபதி ஆனவர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்கிறார் பாருங்க, கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. கனவுனா நீங்கள் என்னவா இருக்கணுமோ அதை என்ன பண்ணிடுங்க, இப்பயே பாருங்கள். அந்த 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 உணர்ச்சிகளையோ அந்த உணர்வுகளையும் இப்பயே வந்துடணும். கடன் வந்த பிறகு, கடன் அடைச்ச பிறகு உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எவ்வளோ இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் இப்பொழுதே உங்கள் மனசில் என்ன இருக்கணும், உண்டாகணும். அப்படி உண்டாகிருச்சுன்னா நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போகிறீங்கன்னு அர்த்தம். சீக்கிரமாக அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப வேகமாக போகிறீங்க, ரொம்ப வேகமாக இழுக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் நாட்கள். அடுத்து செப்டம்பர் தொடங்கின பிறகு பாருங்கள், ஒவ்வொன்றா நடக்க சாட்சி சொல்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். செய்தியே கொடுக்க மாட்டான் நீங்களாம். அல்லேலூயா. சாட்சியே செய்தி உங்களுக்கு, அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவேன். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் அதை செய்வார். ஏன்னா இது எல்லாமே தேவ வார்த்தையை மையப்படுத்தியது, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை மையப்படுத்தியது. அவ்வளோதான். இந்த உலகத்தில் 2 தான் ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை விசுவாசிப்பது. இதை யார் ஒருத்தர் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி மேலே போயிட்டே இருப்பாங்க. அவங்க கீழே வரவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். அதை தான் இன்றைக்கி வாக்குத்தத்த வசனமாக தேவன் அந்த மாத்தில் கொடுத்தார். வாசிங்க, ஏசாயாவின் புத்தகம் 33:15. எங்கே சுற்றி எப்படி ஜாயின் பண்ண பார்த்தீங்களா. அடுத்த வசனம், அவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், அவன் உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் உயர்வடைவதுங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பிசாசு அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப கஷ்டம்னு தோணுதோ அதுதான் ரொம்ப ஈஸி. சொல்லுங்கள், எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு தோணுதோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எது உங்களால் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க அதுதான் உங்களால் இனி எளிதாக பண்ண முடியும். எது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பிரதர், இப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நடக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தான் தேவன் ரொம்ப எளிதாக்கி உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா பிசாசு பொய்யன், அவன் என்ன பண்ணுவான், பொய் தான் தெரியும் அவனுக்கு, பொய் பேச மட்டும்தான் தெரியும். அப்போது சூழ்நிலைகள் உங்களை பார்த்து என்ன பேசியிருக்கிறது இதுக்கு முன்பதாக, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்காது, உன் பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள். பாப்பா சொல்கிற சாட்சி மாதிரி குழந்தை பிறந்தா கண்டிப்பாக ஹைலி எது ஹைலி ரிஸ்க்காக இருக்குதோ அதுதான் ஹைலி பெஸ்ட்டாக மாறும். அல்லேலூயா. ரொம்ப பெஸ்ட்டாக மாறிடும். ஏன்னா அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. லாசரு இறந்து போகிறாரு, 4 நாள் ஆகிடுச்சு. 3 நாளில் வந்திருக்கலாம், 2 நாளில் கூட வந்திருக்கலாம், இல்லை இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கூட இயேசு கிறிஸ்து கிளம்பி வந்திருக்கலாம். ஏன் 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு? யூதர்களுடைய அந்த நம்பிக்கை முழுவதும், அந்த சம்பிரதாயத்தின் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை முழுவதும் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். என்ன யூதர்களுடைய
அந்த அந்த நம்பிக்கை அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டா 3 நாளைக்கு அந்த ஆவி அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டே தான் இருக்கும், அந்த கல்லறையை சுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை யூதர்களுக்கு உண்டு அன்றைய காலகட்டத்தில். அப்போ ஒரு 2வது நாளோ இல்லை ஒரு 3வது நாளோ வந்து இயேசு கிறிஸ்து லாசருக்கு உயிர் கொடுத்துருந்தா கூட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி என்ன ஆகிட்டு இருந்துச்சு, அந்த ஆவியும் ஆத்மாவும் சுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு, அதை ஜீசஸ் வந்து ஜெபம் பண்ணோன்னையும் லாசருக்குள்ள வந்துருச்சு அப்படி நினைச்சிருப்பாங்க. ஆனா அதனாலதான் லாசருவை 4 நாள் கழிச்சு வந்து எழுப்புறார். 3 நாள்ல அவனோட நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை என்னது, 3 நாள்ல அந்த ஆவி ஆத்மா அங்க இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இப்போ ஆவி ஆத்மா போயிருச்சுன்னு அவனுடைய நம்பிக்கை டோட்டலா டிஸ்ட்ராய் ஆயிருச்சு. இனி நம்புவதற்கு வழியே இல்லை. உடன் பிறந்த சகோதரிகளுக்கு கூட நம்பிக்கை இல்லை. போய் ஆண்டவர் அந்த கல்லை திறங்கள், கல்லை எடுத்து போடுங்கள்னு சொல்லும் போது மார்த்தாளும் மரியாதை என்ன சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்றே. அப்ப யாருக்குமே நம்பிக்கை இல்லை லாசரு உயிரோடு எழும்பி வர போகிறான் என்று சொல்லி. ஆனா பக்கத்துல யாரை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த ஆண்டவரை வைத்து கொண்டே இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்குதா? இல்லை. அவரால் எல்லா அதிசயங்களையும் செய்ய முடியுமா? முடியும். அவரால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தர முடியுமா? முடியும். அவரால் எல்லா விதமான காரியங்கள் உங்களுக்காக செய்ய முடியுமா? முடியும். ஆனாலும் அவரை கூடயே தான் வச்சிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், இது நமக்கு நடக்காது, இது நமக்கு இது கஷ்டம், இது அது, அப்படிலாம் எந்த விதமான காரியங்களும் நம்ம மனசுல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார்னா 2 கொம்பு உங்க தலையில முளைச்ச மாதிரி இருக்கணும். கேட்பாங்களா, இவன் என்ன தலையில நீ என்ன இதுல வந்துட்டுனா உனக்கு என்ன பெருசா கொம்பாடா முளைச்சிருச்சுன்னு கேட்பாங்க. ஏன்? அந்த அளவுக்கு அவன் பயங்கர தைரியத்தோடும் பயங்கர தெனாவட்டோட இருப்பான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். ஒரு சின்ன தலைவலி வந்தாலே ஐயோ ஏன் இந்த பாடுகள் அப்படின்ட்டு உடனே பாட்டு போய் இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும்னா அதான் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சோர்ந்து போய் இந்த பூமியினுடைய வாழ்க்கையில இந்த பூமியினுடைய பாடுகளை நினைச்சு, கஷ்டங்களை நினைச்சு, பிரச்சனைகளை நினைச்சு, அவமானங்களை நினைச்சு சோர்ந்து போக கூடவே கூடாது. நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதமே என்னன்னு கேட்டீங்கன்னா, புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அல்லேலூயா. உயர எழும்புவதுதான் உங்கள் மீது வைத்திருக்கிற தேவ திட்டம். உங்க குடும்பத்தின் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம் உயர எழும்போதுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உயர எழும்போதுதான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை யாராலையும் மாற்ற முடியாது, உன்னைய தவிர. அதையும் சொல்லிருங்க. நீங்க நினைச்சா மாத்திரலாம், வேற சாத்தானால மாற்ற முடியாது, மந்திரவாதத்தினால மாற்ற முடியாது, செய்வினையால மாற்ற முடியாது, தேவ திட்டத்தை தேவனால கூட மாற்ற முடியாது. ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிட்டுனா இதுதான் உண்மை. தேவனால கூட என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனா ஒரே ஒருத்தருக்கு அது பவர் இருக்குது, அது நீங்க தான். நீதான் உங்களை பார்த்து சொல்லுங்க. உன் ஆசீர்வாதத்துக்கு பக்கத்துல பார்த்து, இது உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், உன் ஆசீர்வாதத்துக்கு காரணம் நீதான். அதோட ஸ்டாப் பண்ணீங்க, மீதி சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. உன்னுடைய மற்றதுக்கும் காரணம் நீதான். தேவன் உங்களுக்குள்ளதான் அவ்வளோ பவர் வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை தேவன் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்றோம், என்ன செய்யறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம வைக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். கண்மலையின் அரண்கள் நமக்கு அடைக்கலமாய், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தண்ணீர் நம்முடைய அப்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நம்முடைய தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் கிடைக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார், அவர் விரும்புகிறார். நம்ம விரும்புகிறோமா அதை? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது ஒரு ரொம்ப கான்சன்ட்ரேஷனா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, என்னால முடியும், அவ்வளவுதான். என்னால என்ன முடியும்? என்னால செபிக்க முடியும், என்னால ஒரு வாரம் கூட விடாம ஆராதனைக்கு வர முடியும், என்னால இந்த எழுதியிருக்கிற அந்த 1000 வாக்கு தத்தங்களை இன்னைக்கே வாசிக்க முடியும் 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 என்று சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பணும். உங்களை யார் நம்பணும்? முதலாவது நீங்க நம்பணும். உங்களை நீங்கள் நம்பினால்தான் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களை நம்புவதற்கு பாத்திரமாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அப்போ முதலாவது அதை நீங்க நம்பின பிறகுதான் உங்க வாழ்க்கையில நன்மைகளே நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை, தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, தங்களை குறித்த ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையோடு இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு சூழல்ல பிசாசு வைத்திருக்கிறான். அப்படி ஏன்னா அவன் அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறான்.
அவன் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறது தான் வேலையை. ஆரம்பத்திலேருந்து ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவன்கிட்ட இதே தான் பேசிக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறான், பொய்யா பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் அதற்கு நாம் செவியை கொடுக்காதபடிக்கு, அதனால தான் அந்த மேல் வசனம் சொல்லுது. இன்னொரு அந்த மேல் வசனத்தை வாசிங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி வெறுத்து கைகளை உதறி இதுதான் அது. இரத்தம் சிந்துதலுக்கு ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி, தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு. இதுல எல்லா சரீர அவயவங்களும் வந்துடும் பாருங்க. நடந்து கை வந்துடும், கால் வந்துடும், கண்ணு வந்துடும், காது வந்துடும், எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. உங்களுடைய அப்ப இதெல்லாம் எதை மையப்பா இருக்குது, உங்களை குறித்து தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. இதை மட்டும் நீ சரி பண்ணு, அதை நான் பாத்துக்கிறேன். 15வது வசனத்தை நீ பார்த்துக்கோ, 16 வசனத்தை அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 16வது வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது 15வது வசனம். ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகள். அப்போ இன்னைக்கு நீங்க இந்த வார செய்தியில நீங்க கத்துக்க போற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனா ரொம்ப ஆழமான விஷயம். செவியை அடைத்துக்கொள். சொல்லுங்க, செவியை அடைத்துக்கொள். பிசாசினுடைய வார்த்தைக்கு உன்னுடைய செவியை நீ அடைத்துக் கொள்ள வேண்டும். தீமையான காரியங்களை உன் காதுல நீ கேட்க கூடாது. தீமையான காரியங்கள்லாம் எது பிரதர்? அவிசுவாசமான அனைத்தும் தீமை தான். அவிசுவாசமா பேசுற வார்த்தைகள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. உன் பிள்ளைகள் வளர மாட்டார்கள், உன் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட அவங்க தொடர்பை என்ன பண்ணிருங்க, துண்டிச்சிருங்க, தப்பே இல்லை. ஏன்னா அந்த ஆலோசனை உங்களை என்ன பண்ணிடும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொலாப்ஸ் பண்ணிடும், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையே கேள்விக்குறியாக்கிடும். அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் ரொம்ப சொல்றார், தாவீது ரொம்ப கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருந்தபடியினாலும் சொல்றாரா, இல்ல இருக்க போகிறபடியினாலும் சொல்றாரா? அவர் எப்பவுமே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படும். அவர் ரைட் ஹேண்ட் சைடில் அவர் இருக்கிறாரு, அதனால நான் அசைக்கப்பட மாட்டேன். இதை நீங்க காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லணும். கர்த்தர் என் குடும்பத்தின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் சொல்லும் போது சத்துரு கொண்டு வருகிற, அவன் தூக்கிட்டு வருகிற தடைகள் எல்லாம் அப்படியே அவன் மேலே உழுந்து செத்து போயிடுவான். அல்லேலூயா. காலை நேரத்திலேயே கர்த்தர் கிருபையை உங்களுக்கு தந்துருவார். காலை நேரத்திலேயே உங்களுக்கு ஜெயத்தை தந்துடுவார். அந்த நாளுக்குரிய பலனை உங்களுக்கு கொடுத்து விடுவார். உங்கள் ஃபோனில் சார்ஜ் போடுற, ஒரு டைம் சார்ஜ் போடுற 1 மணி நேரத்துக்கு நல்லா 100% வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த மொபைலை நல்லா யூஸ் பண்ணுறீங்க. அந்த நாள் முடியிற வரைக்கும் சார்ஜ் திருப்பி டவுன் வர வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, அப்பப்போ போய் சார்ஜ் போட்டே இருக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா ஒரு டைம் சார்ஜ் ஆகிட்டிங்கன்னா அந்த பவர் என்ன பண்ணும், அவ்வளோ நேரத்துக்கு யூஸ் ஆகும். அதே தான் காலையில் எழுந்த உடனேயே உள்ளான ஆவிக்குரிய மனுஷனை நீங்கள் பவர்ஃபுல் ஆக்கிடணும், 100% ஆக்கிடணும். காலையில் எந்திரிச்சோன்னுமே எழும்பி வருகிற ஆவிக்குரிய மனுஷனை சாகடிச்சிடக்கூடாது. ஐயோ இன்னைக்கு என்ன அந்த அம்மா சொல்ல போதோ, ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு வேலையில் நடக்க போதோ, இன்னைக்கு கணவர் என்ன செய்ய போறாரோ, திட்ட போறாரோ, அடிக்க போறாரோ, இப்படியே சிந்தனையோடையே பெண்கள் எழும்பிடுறாங்க. இப்படியே பிரச்சனைகளோடையே வாழ பழகி விட்டதுனால பிரச்சனைகள் அவங்க சிந்தனை, கனவுல கூட சண்டை தான் போடுறாங்க. கனவுலையாவது சந்தோஷமா இருக்கடானா கனவுலையும் சண்டை தான் போடுறாங்க. பிரதர் எங்கள் வீட்டில் எங்கள் கணவர் சண்டை போடுற மாதிரியே கனவு வருது பிரதர். அப்படியா, வீட்டில் சண்டை போடுறது இல்லையா? வீட்லேயும் சண்டை தான் போடுறாரு. அதுதான்மா, நீ அதையே நினச்சிட்டே இருக்கிற, அதனால என்ன ஆகுது? அல்லேலூயா. கனவுலையாவது கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன். அல்லேலூயா. ஆமாம், கற்பனையிலேயாவது என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்கள். அதுக்கு நிச்சயமாக அந்த கற்பனை ஒரு நாள் வெளிப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பிசாசினுடைய வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இந்த ஆதாம் ஏவாள் சம்பவத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல 2 விதமான ஆலோசனைகளும் வருகிறது, 2 விதமான கட்டளைகளும் வருகிறது. 2 பேர் பேசுறாங்க. ஒன்று தேவனும் பேசுகிறார், இன்னொன்று பிசாசும் பேசுகிறார். ஆதாம் ஏவாள் தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. யாருடைய வார்த்தையை கேட்பது, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்று சொல்லி. இதே தான் நானும் சொல்லுகிறேன். ஆண்டவரும் இந்த காலகட்டத்தில் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார், பிசாசும் உங்களை சுத்தி பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்க யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் தான் உன்னை படைச்சேன், நீ என் வார்த்தை தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டாயப்படுத்தினார் ஆதாமையும் ஏவாளையும். ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்ற ஒரு ஜென்யூனான ஒரு காட். அவரை போல ஒரு ஜென்யூனிட்டி நீங்க யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப எளிமையா இருப்பான், குப்பையில இருந்து அவனை தூக்கி உட்கார வச்சுட்டு இருப்பார் உயரத்துல. அல்லேலூயா. அவர் டிக்னிட்டி எல்லாம் பார்க்க மாட்டார். இன்னும் நிறைய எல்லாம் சொல்ல, அவர் லெத்தா வச்சுக்கலாம் இருக்க மாட்டார். அவர் ரொம்ப அன்பான தெய்வம். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும். இதுதான் ரொம்ப முக்கியமான.
இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா நீங்கள் நான்லாம் காலியாக இருப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ நீடிய சாந்தம், சாந்தமாக இருக்கிறதே பெரிய விஷயம். அவர் எப்படி நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்னதான் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு சில நேரத்தில் நடந்தாலும் பேசிட்டாலும் யோசிச்சிட்டாலும் கூட அந்த நேரத்தில் அப்படியே நீடிய சாந்தம் உள்ளவராகவே இருக்கிறார். நீடிய சாந்தம் உள்ளவரும் அப்புறம் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்துட்டு எப்படி மாறுகிறாரு? ஏன் கிருபை உள்ளவராக மாறுகிறார்? அந்த இடத்துல நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறாருன்னா அப்படின்னாவே இங்கே நம்ம அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம். என்னுடைய பொறுமையை சோதிக்காதடா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரி தான் அமைதியாக இருப்பார் ஆண்டவர். நீங்கள் அவரை விட்டு விலகி போகும்போது, அவருக்கு பிரியமில்லாமல் வாழும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்கும் போதெல்லாம் அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறாரா? அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை கேட்டு, ஐயோ ஆண்டவரே நான் பேசுனதெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் பண்ணதெல்லாம் தப்பு தானே மன்னிச்சிருங்க, நான் தான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் தான் அப்படி நடந்துடக்கூடாதுன்னு ஒரு ஒப்புரவாகிறீங்கள, அப்படி ஒப்புரவாகவும் நீங்கள் கிருபை உள்ளவராக மாறிடுறா. அல்லேலூயா, கிருபையை தந்துடுறாரு உங்களுக்கு. ஓகே 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 கிருபை தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கிருபை தான் நம்மளை பலப்படுத்துகிறது, அந்த கிருபை தான் நம்மை நிலை நிறுத்துகிறது, அந்த கிருபை தான் நம்ம உயர்த்துகிறது. இதுதான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கோங்க ஏன் அந்த வார்த்தையில் அப்படி போட்டிருக்குதுன்னு. கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும், ஃபஸ்ட்டு இரக்கம் தான் படுறாரு. இறக்கப்படும் போதே நீ என்ன பண்ற? அவர் கையை விட்டுட்டு வேகமா ஆண்டவருக்கு பிரியமில்லாம போகும்போது அவர் அப்ப கூட என்ன பண்றாரு? மனதுருக்கத்தோடு இறங்கி வருகிறார். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும், ரெண்டு விஷயம். இரக்கத்தை கொடுத்தாச்சு, திரும்பி வரல. மனதுருக்கத்தை கொடுத்தாச்சு, திரும்பி வரல. நீடிய சாந்தத்தோடு இருக்கிறாரு. அப்பதான் நமக்குள்ள என்ன உண்டாகுது? மனம் திரும்புதல் உண்டாகுது. அந்த மனம் திரும்புதல் உண்டான உடனேயே அவர் கிருபை உள்ளவராய் மாறிவிடுகிறார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மளை மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். என்னதான் இது பாருங்க, இப்ப நம்ம குழந்தை அவன் பண்ற தவறுதாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம யாரும் அவனை தண்டிக்கிறோமா? ஏன் தண்டிக்கல? குழந்தை அதுக்கு என்னதான் தெரியும்? இதுதான் தெரியும். நம்ம மாம்சமும் ரத்தமும் ஓடுகிற நமக்கே அந்த குழந்தையை தண்டிக்கணும்னு மனசு வரலங்கும் போது ஆண்டவர் மட்டும் எப்படிங்க தண்டிப்பாரு? நீ ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டியா, ஆண்டவர் பார் உனக்கு ஒரு ஆக்சிடென்ட்டை உண்டாக்குவார், உன் காலை உடைப்பார், உன் காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக பண்ணுவார். பிரசங்கம் பண்றாங்க செய்தியில, யூடியூப்ல வேற வருது. வேற ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. யாரா உங்களை எல்லாம் ஊழியத்துக்கு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரியே எனக்கு இருக்கும் இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது. நினைச்சேன், நீ உன்னை யாரும் அப்படி சொல்லாம இருக்கிறாங்க. தேவனுடைய இருதயம் அவ்வளவு சீக்கிரம் எந்த ஊழியக்காரங்களுக்கே இன்னும் வரல, அதான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கே இன்னும் தேவனுடைய இருதயம் வரல அப்படின்னா அப்புறம் விசுவாசிங்களுக்கு எங்க இருந்து வரப்போ கேட்டா இவரு அப்படிதான் ரொம்ப நல்ல கண்டிப்பான ஒரு, இப்பெல்லாம் எப்படி வச்சுன்னா கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு போதகர் ரொம்ப கண்டிச்சு பேசினாருன்னா அவர் கரெக்டான போதகர். அவர் கண்டிக்காமலே அன்புன்னு பேசிட்டே இருக்கிறாருன்னா அவர் வல்லமை இல்லாதவர் பிரதர் அப்படின்றவர். அல்லேலூயா. இந்த சவுத்துலலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. யார் ரொம்ப கண்டிச்சு ரொம்ப மிரட்டி அப்படியே மிரட்டி உருட்டி கடினமாக பேசுனாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான வல்லமையுள்ள ஊழியக்காரர் பிரதர் அப்படின்பா. கொஞ்சம் எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு அன்பு, தேவனுடைய அன்பையே பிரசங்கிக்கிறவங்களுக்கு அவர் சாதாரணமாக ஊழியக்கார நல்ல ஊழியக்காரர் தான், ஓகே தான், இருந்தாலும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கங்க அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்படி அல்ல. எது உண்மை அப்படின்னா இதுதான் உண்மை. ஆண்டவர் சொல்றார், தமது அன்பின் கயிறினால் என்ன பண்றாரா? கட்டி இழுக்கிறார் தான். கம்பி கட்டி இழுக்கல, கஷ்டப்படுத்தி இழுக்கல, அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சத்ருவனுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு முதல்ல உங்க செவிகளை என்ன பண்ணணும்? நீங்க அடைக்க பழக வேண்டும். நெகட்டிவான காரியத்தை உங்க எண்ணங்களுக்குள்ள, உங்க சிந்தனைகளுக்குள்ள என்ன பண்ணவே கூடாது? அனுமதிக்க கூடாது. கொண்டு வர்றது ஒரு பக்கம், அனுமதிக்க கூடாது. வரும், அப்படியே வரும், பேச்சுவார்த்தையில் அப்படியே வரும். வரும்போதே என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். எனக்குலாம் அந்த அனுபவம் நிறைய உண்டு. அல்லேலூயா. அதே அப்படியே பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி பார்க்கும்போது கூட பாருங்களேன், நல்ல செய்தி எத்தனையோ இருக்கும். இத்தனாயிரம் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, இத்தனாயிரம் முதலீடு இந்தியா இத்தனாவது இடத்துல முன்னேறிட்டு இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் பாருங்களேன். அப்படியே கீழே போயிட்டே இருந்தாங்களா, பஸ்ஸில் ஒருத்தர் விபத்தாயிருச்சா, உயிர் இழந்துட்டாங்களா, கணவன் மனைவி 2 பேருக்கு ஸ்பாட் அவுட் அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டே இருப்போம். அப்படியே எப்படி ஏன்னா சத்ரு இன்னைக்கு மைண்ட் அப்படியே அந்த நெகட்டிவ் மேலே என்ன பண்ணிட்டான்? அந்த நெகட்டிவ் மேலே ஒரு ஈர்ப்பு. நெகட்டிவ் மேலே முதல்வர் ராஜினாமா அப்படின்னு ஒரு செய்தி போட்டால் உடனே அதான் பார்ப்போம். அங்கே பார்த்தா இமாச்சல் பிரதேசத்தில் எவனோ ஒரு முதல்வர் ராஜினாமா பண்ணியிருப்போம். உடனே நம்மளுக்கெல்லாம் எழுது இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. அதே ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது பார்க்கறதுக்கு மனசு என்ன பண்ணாது? தோணும்.
நல்ல ஒரு சினிமாலே எடுத்துக்கங்களேன், நல்ல ஒரு குடும்ப படம், நல்ல ஒரு சினிமா படம்னா போய் பார்க்க மாட்டான். அது பேய் படம், சைக்கோ த்ரில்லர், அவன் காதை கடிச்சு துப்புறது, அப்படியே அந்த அப்படியே என்ன சொல்றது சொல்ல முடியல, அப்படியே பூரி அதே தான் பார்க்குறாங்க. சைக்கோ த்ரில்லர் படம் தான் இன்னைக்கு ஹிட் ஆகுது, பேய் படம் தான் இன்னைக்கு பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. நல்ல கதையை சொல்றது, அண்ணன் தங்கச்சினுடைய அந்த அதெல்லாம் எங்கள் காலத்திலே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், 90ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியினுடைய உறவு வந்து அந்த அன்பை வந்து மேன்மைப்படுத்துகிற மாதிரி, தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு, தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த அன்பு வெளிப்படுத்துகிற படங்கள்லாம் வந்துச்சு. இந்த வானத்தை போல, அந்த என்னென்ன சூரிய வம்சம், ஒரு மனுஷன் யாரும் எல்லாரும் கைவிட்டுட்டாலும் எப்படி தனியாக நின்று ஒரு மனைவியோடு சேர்ந்து மேலே வர்றாங்க, இதெல்லாம் நல்ல படம் தான். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் வருதா? இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அடித்து கொல்லணும், ஈட்டி எடுத்து நெஞ்சிலே குத்தணும், இரும்பு கம்பி எடுத்து மண்ணிலே போட்டு கொள்ளணும், கத்தி எடுத்து கண்ணிலே குத்தணும், இதை தான் சொல்லி கொடுக்குறோம். இதையே பார்த்து இன்னைக்கு பசங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ செய்தியில் என்ன ஆகுது, 12வது வகுப்பு மாணவன் சக மாணவன் கத்தியால் குத்து. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பென்சிலை சீவுறதுக்கு பிளேட் எடுத்துகிட்டு போவோம், அதுக்கே பயந்து எடுத்துகிட்டு போவோம், கையில் போயிட்டா ரத்தம் வந்துடும். நாங்களாம் எவ்வளோ மொக்கையாக இருந்திருக்கிறோம் பாருங்களேன். அலையிலையா அவன் அருவாள் எடுத்துகிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு. எவனாவது பேசுனா கத்தி எடுத்து குத்தலான்னு போகிறான், கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னங்க வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அலையிலையா நம்ம அப்டேட் ஆகாமல் இருக்கிறோமா, இல்லை இவங்க ஓவர் அப்டேட் ஆகிட்டாங்களா? ஒன்றுமே புரியலையே. ஓவர் அப்டேட் ஆகிட்டாங்க, வேற ஒன்றுமே இல்லை. அவங்க எதை அதிகமாய் பார்க்கிறார்களோ அதனால் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க, அதனால் இப்போ அண்ணன் தங்கச்சி அன்பு பாசம், இந்த ஒரு டி ராஜேந்திர ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்து எங்கள் அம்மா இப்பயும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். என்னம்மா அது என்ன பாட்டுங்க அது, என் தங்கை கல்யாணி பாருங்க எல்லாம் இருக்குது. ஆமாம் அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்து இன்றைக்கும் அழுகிற காரியங்கள்லாம் உண்டு. அப்போ வந்த படங்கள்லாம் வேற, அப்போ வந்த கருத்துக்கள்லாம் வேற. அப்போ வந்து நிறைய முற்போக்குவாதிகள்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நன்மையான காரியத்தை சொல்லணுங்கிறவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சினிமா மூலமாக மக்களுக்கு சொன்னோம்னா அது போய் சேருன்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்தாங்கலாம் பண்ணாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, என்ன தோணுதோ அதை எடுக்கிறாங்க, அதையே மக்கள் பார்க்குறாங்க, அதுவே பெரிய இதாகுது. நான் சொன்ன மாதிரி ஹரார் படம், சைக்கோ த்ரில்லர் படம் இதுதான் ஹிட் ஆகுது. எப்படி ஒருவனை கொலை செய்வது, எப்படி ஒரு குடும்பத்தை பிரிப்பது, இதே தான் அதுதான் ஹிட்டும் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, பிசாசு இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் இன்னும் எவ்வளவுதான் இருக்குது, கொஞ்ச நாட்கள். இன்னும் கொஞ்ச நாட்கள் வசனம் சொல்றது, இன்னும் கொஞ்ச நாட்களில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. யாருடைய கோபம்? தேவனுடைய கோபம் இப்பவே பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இப்ப எல்லாம் அமெரிக்கா ஜெர்மன்காரன் யூரோப்ல இருக்கிறவங்க எல்லாம் செத்து விழுகிறான். என்னன்னு கேட்டா வேற ஒண்ணுமே இல்லை, ஹீட்டு தாங்க முடியல. என்ன பண்ண தாங்க முடியல, வெயில தாங்க முடியலன்னு செத்துட்டு இருக்கிறான். எல் நினோ ப்ராப்ளம், எல்லாம் உலகம் எங்கும் வெப்பமயம் ஆயிட்டு இருக்குது. முந்தா நேற்று செய்தி, அரிசி 10 ரூபா கிலோ ஏறிச்சான், டபக்குன்னு 10 ரூபா கிலோ ஏறிடுச்சு, ஒரு கிலோவுக்கு 10 ரூபா ஏறிடுச்சு. டக்குன்னு விலைவாசிகள் ஏறிக்கொண்டே இருக்குது. என்ன காரணம்? தேவனுடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சத்துருடைய நேரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த கொஞ்ச டைம்ல எப்படியாவது என்ன பண்ணிடணும், ஒரு திரள் கூட்ட ஜனத்தை எப்படியாவது வஞ்சித்து நரகத்துக்கு நேராய் நடத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம இந்த நேரத்துல மிகுந்த ஜாக்கிரதையோடு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம இந்த நேரத்துல செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இந்த சோதனைகள் இல்லை நீங்க மாட்டாம இருக்கணுமா அப்படின்னா ஒண்ணுதான் வழி, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணா கண்ணை திறந்துட்டு ஜெபம் பண்ணும், அப்படி இல்லை, வாட்ச் அண்ட் ப்ரே. என்ன நடக்குதுங்கிறத பாருங்க, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. திருப்பி பூமியில என்ன நடக்குதுன்னு பாருங்க, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. இப்படி பண்ண தேவனுடைய அந்த பேழை, தேவனுடைய அந்த தெய்வீகமான பாதுகாப்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மூடிக்கொள்ளும். கொரோனா காலத்துல எத்தனை பேர் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மரிச்சு போனாங்க? நீங்க யாராவது மரிச்சு போனீங்களா? அல்லேலூயா. தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்ம அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும். நான் லைவா பார்த்த சம்பவத்தை சொல்றேன். இதே கொரோனா டைம்ல கள்ளக்குடியில நல்ல சகோதரி, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சகோதரி. நான் இதுக்கு முன்னாடி அந்த கள்ளக்குடி சபையில வந்து அந்த ஞாயிற்று, அப்பெல்லாம் இங்க அலங்கலைப்பூர்ல சபை ஆரம்பிக்கல. அப்ப இவாஞ்சலிஸ்டா இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கதான் நான் தான் செய்தி கொடுப்பேன். அப்போ நான் செய்தி கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு நல்ல சகோதரி, அந்த மகள் பேர் ஆஷான்னு சொல்லி, இப்போ அந்த பாப்பா இருக்காங்க. நல்ல ஒரு வாலிப பெண், நல்ல ஆண்டவருக்குள்ள உற்சாகமா இருக்கிற பெண். அது எப்படின்னா, அந்த பாப்பாவுக்கு எனக்கு எப்படி சீக்கிரம் செட் ஆகும்னா, நான் ஒரு வசனத்தை சொல்லி அந்த விளக்கத்தை நான் சொல்லு நினைக்க கூட அது சொல்லிடும். அல்லேலூயா.
அந்த அளவுக்கு அப்படியே ஆவியில் அப்படியே என்ன இருக்கு, ஒருமுனப்பட்டிருக்கிற ஒரு பெண் அந்த பாப்பா. அந்த சகோதரி கொரோனா டைமில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு கொரோனா வியாதி வந்துச்சு. அந்த அம்மா அப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச குடும்பம் தான். என்னுடைய திருமணத்துக்குலாம் வந்திருக்கிறாங்க சேலத்துக்கு. அப்போல்லாம் அவங்களை யாரும் தெரியாது, ஆனால் சபையிலேருந்து அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க பேர் பாஸ்கா மாரி அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி. அந்த தாயார் நல்லா எப்பயுமே பாசமாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, ஒரு சொந்த மகனை போல என்னோட பேசுவாங்க. எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குடும்பத்தை பார்க்கும்போது. அப்படி இருந்த ஒரு சகோதரி இந்த கொரோனா டைமில் முதல்ல அவங்க அந்த தாயார் இறக்குறாங்க. அடுத்த ஒரே வாரத்தில் அவங்களுடைய தகப்பனாருக்கும் என்ன ஆயிடுச்சு, கொரோனாவில் இறக்குறாங்க. எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு நினச்சி பாருங்க. அந்த பொண்ணு தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல மகள். நாங்களே ஊழியக்காரர்களே சாட்சி கொடுக்குறோம்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலையும் கூட அந்த மகள் நினைச்சிருந்தா தேவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். என்ன கர்த்தருக்காக பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஒரே வாரத்தில் கணவனை தாயையும் தகப்பனையும் இழக்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய கடினமான ஒரு விஷயம். அந்த பொண்ணுக்கு அப்போ மேரேஜ் கூட ஆகலை, வாலிப பெண், அவ்வளோதான். ஒரே ஒரு தம்பின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 2 அக்கா ஒரு தம்பி. அக்காங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த பாப்பா ஒன்று இருக்குது, அந்த தம்பி ஒருத்தர் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் என்ன ஆறுதல் சொல்ல கூட வார்த்தை இல்லை. என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருவர் இழந்திருந்தா கூட ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லலாம். ஒரே வாரத்தில் அப்போ கூட அந்த பாப்பா என்கிட்ட அழுதுட்டு ஃபோன் பேசும்போது, அண்ணா நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நாங்கள் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா கூட எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் அம்மாவை மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பாவை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தானே நான் ஜெபம் பண்ணேன். அப்படி இருந்து எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேனா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா அழுது ஜெபம் பண்ணுச்சு, அழுது என்கிட்ட பேசுனுச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், சரி இந்த பாப்பா திரும்பி ஆண்டுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே நேரத்தில் தாயையும் இழந்துருச்சு, தகப்பன். நான் சொல்கிறது எங்கேயோ நடந்த சம்பவம் இல்லை, இங்கே இருக்கிற கள்ளக்குடியில். இப்போ நீங்கள் வந்தாலும் அந்த குடும்பத்தை என்னால் காண்பிக்க முடியும். நாட்கள் ஆணுச்சு. அப்படி ஏதோ இந்த பொண்ணு அவ்வளோதான். யாருமே ஆறுதல் சொல்ல முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஒரே நேரத்தில் இந்த கொரோனா வியாதினால் இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல எதுவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களாம் கிடையாது. ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்லா. அவங்க வீடு கட்டுறதுக்கு அது என்னமோ ஒரு குப்பம், திடீர் குப்பம்னு ஒரு ஏரியா, அங்கே வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டு கட்டுறதுக்கு உண்டான அந்த பூமி பூஜைக்கு ஜெபம் பண்ண போவாங்களே, அதுக்கெல்லாம் கூட நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த பாஸ்டமா கூட இவ்வளோ நல்ல ஒரு குடும்பமாக அன்பாக பாசமாக இருந்த ஒரு குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பா, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு. திடீரென்று தாயையும் தகப்பனையும் இழந்துட்டாங்க. ஆதரிக்க கூட யாருமே இல்லை. எப்படி இருந்திருக்கும் அந்த பொண்ணுடைய மனநிலை? இத்தனைக்கு அந்த பொண்ணு ரொம்ப ஆழமாக தேவனை விசுவாசிக்கிற ஒரு மகள், ரொம்ப ஆழமாய் தேவனுடைய வார்த்தையில் ஊண்டி இருக்கிற ஒரு மகள், கர்த்தருக்கென்று விசுவாசமாய் வாழ்கிற ஒரு நல்ல சகோதரி. நாங்கள்லாம் பின்மாற்றத்துக்கு போயிருந்தால் நான்லாம் கூட நினச்சேன். ஆனால் நாட்கள் ஆணுச்சு. அப்படியே ஆண்டவர் அந்த பொண்ணை ஆறுதல் படுத்தினார், சமாதானப்படுத்தினார். இன்றைக்கும் தேவனுடைய மகளாக, தேவனுடைய பிள்ளையாக இன்னைக்கு நல்ல திருமணமாகி அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை கூட அவங்க பார்க்க கூட நேரிடும். ஏன்னா அவங்களும் குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த செய்தியை போடும்போது அவங்க பார்ப்பாங்க. அப்போ இதுதான் நான் பார்க்குறேன். இதுதாங்க, அதாவது எல்லாமே எனக்கு ஃபேவராக இருக்குது. அப்போ நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனை சார்ந்திருக்கிறேங்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. உங்கள் சுற்றி எல்லாமே இழப்பு, எல்லாமே துக்கம், எல்லாமே நெருக்கடி. அப்பவும் நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் தலையை உயர்த்துவதை சத்துருவால் தடை செய்யவே முடியாது. அது பொண்ணு அதுக்கப்புறம் அது சாதாரணமாக, அதுக்கப்புறம் இன்றைக்கும் அந்த கஷ்டம் மனசில் இருக்கும். ஆனாலும் அதை விட கர்த்தர் பெரியவர். அப்போ அந்த பாப்பா கடைசியாக பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் யார் என்னை விட்டு போனாலும் ஆண்டவர் என்னை விட்டு போகலை, அவர் என்னை விட்டு போகவும் மாட்டார் அப்படின்னுச்சு. அல்லேலூயா. அப்பா நான் சொல்ல வேண்டியது நீயே சொல்லிட்டப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஃபோன் அடித்தாலும் கடைசியில் நான் ஆறுதல் அடைந்து ஃபோனை வைத்தேன். அல்லேலூயா. பரவாயில்ல, பொண்ணு கரெக்டாக திருப்பி ஃப்ரீக்வன்சிக்கு வந்துருச்சு. ஆண்டவர் அதுதான். இந்த மாதிரியான நெருக்கடி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டாகும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே ஆண்டவரை விட்டு விலகியே போக வேண்டிய ஒரு சூழல், வரக்கூடிய ஒரு சூழல் கூட நமக்கு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பாஸ் ஆகிறது தான், அந்த நேரத்தில் நீங்கள் ஜெயிக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றிக்கு ஒரு அடித்தளமாக அமையும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் பிசாசு பல ஆலோசனைகளை கொடுப்பான். அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிற அப்படிங்கிற ஆலோசனை தான் அதிகமாக கொடுப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கமே என்னது? மரணம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனுடைய நோக்கமே என்னது? அழிச்சிடணும். ஆனால் தேவனோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், ஜீவன் உண்டானா மட்டும் பத்தாது, அது பரிபூரணப்படணும். அல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்தால் மாத்திரம் பத்தாது, பரிபூரணத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் சரி, இந்த உலகத்திற்குரிய, இந்த உன்னதத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நீங்களும் நானும் பரிபூரணம் அடைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த ரகசியம் அப்போ இந்த பாப்பாவுடைய சாட்சி எனக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுத்தது.
நான் கூட அந்த சூழலில் யோசிச்சிருப்பேன்னு தெரியல. இதே சூழல் எனக்கு நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? என் தாயாருக்கும் என் தகப்பனாருக்கும் இப்படி சொல்லலாம் எனக்கு தெரியல. நான் ஊழி செஞ்சுட்டு இருப்பேன்னா கூட எனக்கு தெரியல. ஆனால் அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி என் கர்த்தருக்காக ஒரு மகள் வாழ்கிறாள், கர்த்தர் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் என் கூட துணையாக இருக்கிறார்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்து கொண்டு ஒரு மகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நம்ம கண்ணார பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் சாட்சி. இதுதான் என்னது? சாட்சி. நெருக்கடியின் மத்தியில் கர்த்தருக்காக நிற்கிறது தான் சாட்சி. நெருக்கடியை பார்த்து அழுகிறது, நெருக்கடியை பார்த்து சோர்ந்து போகிறது, நெருக்கடியை பார்த்து ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று புலம்புவது வந்து சாட்சி இல்லை. அது உங்களை சாட்சியாகவே என்ன பண்ணாது? நிறுத்தாது. எது என்னை விட்டு விலகி போனாலும், அதனால தான் சொல்றான் தீர்க்கதரிசி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தைகளிலே திராட்சைத்தனம் பலன் கொடுக்காமல் போனாலும், மந்தைகளிலே ஆடுகளே, அவர் என்ன பண்ணுவாரா? கர்த்தருக்குள் முடியுமா? இன்னைக்கு இந்த அனுபவத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சுன்னு நீங்க நினைச்சுக்கோ. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இன்னைக்கு ஒரு கற்பனை பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு உலகத்திலேயே உங்களுக்கு பிடித்தமான காரியம் எது? மைண்டில் வச்சுக்கோங்க. அது இப்போ இல்லைன்னு நினச்சிக்கோங்க. உங்களால் வாழ முடியுமா கிறிஸ்துவுக்காக? என் மனைவி கூட கேட்டுச்சு, எனக்கு இது என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த கேள்வியும் நான் சொல்லலை, அதுக்குண்டான பதிலையும் நான் சொல்லலை. ஆனால் இதுதான் சேலஞ்ச் நமக்கு முன்னாடி. அல்லேலூயா. தேவனுக்காக இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். உலகத்தினுடைய சூழ்நிலைகள் மாறி போகும். தேவன் உங்கள் மீது வைத்த திட்டம் என்ன பண்ணாது? மாறாது. அந்த திட்டம் நிறைவேறியே தீரும். யோசேப்பு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு சூழல், அடிமையாக போகிறான். இது வரைக்கும் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏன்னா யாக்கோபு தான் இருக்கிறதுலே பெரிய சக்கரவர்த்தி, பெரிய ஆசீர்வாதமான ஒரு மனிதன். அவனுக்கு இல்லாத வேலைக்காரர்கள் கிடையாது, அவனுக்கு இல்லாத வேலைக்காரிகள் கிடையாது. அவ்வளவு ஆடு மாடுகளோடு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் யோசேப்பு. ஆல்ரெடி சின்ன வயசுலேயே ரொம்ப பிரியமான பிள்ளை தகப்பனுக்கு. அவனை என்ன பண்ணுறாங்க? அவன் எந்த தவறுமே செய்யல, அவனை கொண்டு போய் குழியில் போடுறாங்க. அவன் மீது பொறாமைப்பட்டு அவன் திருப்பி அடிமையாக விற்கப்படுகிறான். எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பான் யோசிச்சு பாருங்க. அங்கே ஜெயிலில் என்ன அவனுக்கு நல்ல சாப்பாடாக கொடுத்துருப்பாங்க? இல்லை வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா? யோசிச்சு பார்த்துருப்பானா? ஆண்டவரே நான் என்ன தவறு செஞ்சேன், எதுக்காக இன்னைக்கு கொண்டு வந்துருப்பீங்க? கேள்வி கேட்ட மாதிரி ஏதாவது எழுதியிருக்குதா பைபிளில்? ஏன் அவன் கேட்கல அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். இப்போ தாயை இழந்துட்டான், தகப்பனை இழந்துட்டான், சகோதரர்களை இழந்துட்டான், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய சுகவாசம் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் கர்த்தர் அவன் இழக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை விட்டு எதை இழந்திருந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் துன்பத்தையும் துக்கத்தையும் நீங்க அனுபவிச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விட்டு விலகவே இல்லை. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது உண்மை என்றால் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் என்பது உண்மை என்றால் உங்களையும் காரிய சித்தியுள்ளவளாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தி அதே கர்த்தர் தான் உங்களையும் உயர்த்த போகிறார். நம்ம இருக்க வேண்டியதெல்லாம் டெஃப் அண்ட் டம்ப். சொல்லுங்க, டெஃப் அண்ட் டம்ப்னா என்ன? காது கேட்காது. பிசாசு பேசும்போது காது கேட்காது. பிசாசு பேச சொல்லும் போது ஊமையாயிருங்க. அல்லேலூயா. யார் மேலேயாவது கோபம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிருங்க? ஊமையாயிருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாருமையாவது கோபமாக யாரையாவது திட்டணும்னு தோணும் போது ஊமை ஆயிட்டாவே பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அல்ல பிரதர், அது எப்படி பிரதர் பேசலாம்? அது எப்படி பிரதர்? முடியல பார்த்தீங்களா? அதான் முடியாது. அதுதான் சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம அப்படி பதிவு பண்ணிட்டோம். அது முடியல பிரதர், அது என்ன பண்ணல, முடியல. ஆனால் முடியும். அதுதான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். என்ன பண்ணுங்க, அதுக்கு தான் வெளியே எங்கேயாவது போயிருங்க, எங்கேயாவது அமைதியாக போயிருங்க, எங்கேயாவது காரு கட்டன்ட்டு போயிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் அப்படி தான் பண்ணுவேன். என் மனைவி கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் அமைதியாகிடுவேன், எதுவுமே பேச மாட்டேன். நான் எதிர்த்து பேசினேன் அப்படின்னா அங்கே சண்டை என்ன ஆயிரும், ரொம்ப பெருசாகிருன்னு சொல்லிட்டு நீ பாட்டு பேசு, நான் பாட்டு கேட்குறேன்ட்டு அமைதியாக உட்காந்து கேட்டே இருப்பேன். ஃபோனே பார்க்க மாட்டேன், ஆனால் ஃபோனை கையில் வச்சுட்டு இருப்பேன். ரொம்ப தாக்கு பிடிக்க முடியலன்னா அமைதியாக வெளியே போய் உட்காந்துக்கணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிரும். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த பூமியில் நம்ம வாழ முடியும். அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பூமியில் வாழ முடியும். தேவன் அப்படி தான் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, சத்துருவனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. இந்த வாரத்தில் இதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி. சத்துருடைய ஆலோசனை பிசாசு அப்படியே வந்து உங்ககிட்ட பேசிட்டுலாம் இருக்க மாட்டான். சூழ்நிலைகள் மூலமாக உங்களோடு பேசுவான். வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம், உனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற, உனக்குலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்படியே காதை அடைச்சிக்கங்க. அட போடா பிசாசு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இந்த 5 விரல் இல்லை, எனக்கு இருக்குது. எத்தனையோ பேருக்கு இந்த 2 கண் இல்லை, எனக்கு இருக்குது.
எத்தனையோ பேர் நடக்க முடியல, எனக்கு கால் இருக்குது சொல்லுங்க. அவன் உங்ககிட்ட இல்லாததை சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிறத நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க. அவன் புரிஞ்சுக்குவான், இவங்க வேற ரகம், இவங்களை ஏமாற்ற முடியாதுன்னு போயிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் அருமையான குழந்தைகள், 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தை இல்லைன்ட்டு எத்தனையோ பேர் தவம் நடந்துட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? லட்சங்களை செலவு பண்ணிட்டு இருக்கிறான். எத்தனை லட்சங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தையின் வயிற்றில் பிறந்து விடாதா என்று சொல்லி. எனக்கு தெரிந்தவர்களே உண்டு, நிறைய பேர் உண்டுங்க. அரியலூரில் கூட நான் பார்த்துருக்குறேன். ஆனால் தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்துட்டார் பாருங்களேன். 2 குழந்தை 2 3 இலவசமாக கொடுத்துட்டார். கர்த்தர் கிருபை. லட்சங்கள்லாம் வேண்டாம். உனக்கு நான் கொடுக்குறேன். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அவருடைய பலன். ஏதோ ஒன்று இல்லாததை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? மகிழ்ச்சி அடையணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷம் அடையணும். இதில் நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் இல்லைன்னு நினச்சிக்க பார்த்தீங்களா, அது எல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா உங்கள் வாழ்க்கையை சேர்க்க ஆரம்பிச்சு. இதுதான் ரகசியம். பிசாசு என்ன பண்ணுவான்னா உன்ட்ட இல்லாததையே சொல்லிட்டு இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, உன்ட்ட இருக்கிறதுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உனக்கு இல்லாததெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. இல்லாததுக்காக வருத்தப்படும் போது இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆரம்பிச்சிடும்? போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இருக்கிறதுக்காக நீங்கள் நன்றி சொல்லும் போது இல்லாத ஆசீர்வாதங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாய் சேர்க்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அப்படிதான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறீர்கள். கண்மலையின் அரண்கள் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் தண்ணீர் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலே சத்ருவினுடைய ஆலோசனைகளுக்கு எங்கள் செவிகளை நாங்கள் எப்படி விளக்குவது என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுடைய ஆழ் மனதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, அந்த ஆழ் மனதில் ஆண்டவரே நாங்கள் காரியங்களை காரியங்களை சரியாய் செய்வதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரின் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக, தேவனுடைய கிருபை இறங்கி வருவதாக. இந்த நாளில் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்முடைய ஜனங்கள் வைக்கப்படட்டும். கண்மலையின் அரண்கள் உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. இவர்கள் அப்பம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. இவர்களுடைய தண்ணீர் இவர்களுக்கு நிச்சயமாய் கிடைப்பதாக. உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.